நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிடணும். இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லும் கூட ஊற வைக்கலாம். நான் நைட் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து நான் ஊற வைக்கிறேன். இப்போ மணி 7 ஆகுது. ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நைட் ஃபுல்லு ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் கம்பு நல்லா ஊறி இருக்கும். நமக்கு நல்லா சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை கழுவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் கையில் வச்சு உரலில் போட்டு இடித்து செய்வாங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போடுறனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சிட்டோம். இதை வந்து டம்ளரில் அளந்து ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் இது எத்தனை டம்ளர் வருதோ அவ்வளோ தண்ணி நம்ம வச்சு இப்போ செய்ய பார்க்கலாம். அப்படின்னா நான் கம்பால் இந்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்தது அரைச்சது. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விதத்தில் 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன் இதை வந்து தண்ணியிலே கரைச்சிட்டேன் அப்படின்னா எல்லோரும் தண்ணி வச்சு கொதிச்ச அப்புறம் போடுவாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா கட்டியாக கட்டிக்கும். இதுவாக இருந்தால் அந்த மாதிரி கட்டாது. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். அடிகனமான பாத்திரம் தான் வைக்கணும். நான் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா எதுவும் நல்லா அடிகனமான பாத்திரங்கிறதுனால என்கிட்ட பெருசாக இல்லாதனால நான் குக்கர்லேயே வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இப்போயே நம்ம போட்டுக்கலாம். உப்பு போடுறேன் 2 டம்ளருக்கு. நான் வந்து 300 கிராம் டம்ளரில் வந்துட்டு கம்பு எடுத்தேன். அதை அரைச்சதில் 2 டம்ளர் வந்ததுக்கு இவ்வளோ உப்பு போடுறேன். அதே மாதிரி நம்ம கலந்துட்டு இருக்கிறப்பயே வேகணும், தண்ணி பத்தலை, லூஸாக கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம அப்பங்கன்னு கூட தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி இதில் ஊற்றி கலந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கெட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டுருக்கேன். மத்து குச்சி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கெட்டியாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கெட்டியான அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். எதுக்காக நான் குக்கரில் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ சாதம் வெந்துருச்சு பட் தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா கூட நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஈர்த்து இன்னும் நல்லா கம்பு வெந்துடும். சாப்பாடு நல்லா இருக்கும். நான் வந்து 5 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவு தான் வச்சுருக்கேன். அதனால் தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நம்ம எப்படினாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் நான் குக்கர்லேயே வச்சு செஞ்சிட்ருக்கேன். இது கெட்டியான அப்புறம் வந்துட்டு நான் எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சிம்மில் தான் வச்சு கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டுது பார்த்திங்களா. இப்போ கெட்டியாயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கம்பு சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் உப்பு போட்டுட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கம்மியாக தான் உப்பு சாப்பிடுவோம். அதனால் நான் கம்மியாக எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு.